அன்று காலை ஒரே சமயத்தில் அண்ணனும் தங்கையும் மிகவும் பரபரப்போடு காணப்பட்டனர். காலை சிற்றுண்டியை அருந்துவிட்டு ஹாலுக்குள் வந்து உட்கார்ந்து கொண்ட தியாகராஜன் அது சமயம் தன் பெயருக்கு வந்த அவசர தபால் ஒன்றை பிரித்தான். கடிதத்தை படித்து முடிக்கும் முன் அவன் உடல் பயத்தினால் வியர்த்தது. நெஞ்சு படபடத்தது. கடிதத்தை சட்டைப்பைக்குள் பத்திரமாக வைத்துக்கொண்டு மாடி அறைக்கு விரைந்தான். சில நிமிஷங்களில் வெளியே செல்ல ஆயத்தமாக உடுத்திக்கொண்டு சிறு தோல் பெட்டி ஒன்றுடன் அவன் பங்களாவிலிருந்து புறப்பட்டு விட்டான். தான் எங்கே எதற்காக போகிறோம் என்பதை அவன் யாரிடம் கூறவே இல்லை. அவனது முகத்திலே படிந்து நின்ற கவலை திரைகளை கண்ட அமிர்தம்மாளுக்கு அவன் போகும் இடத்தை பற்றி விசாரிக்க துணிச்சல் வரவில்லை. காப்பி பலகாரம் சாப்பிட்ட பின்பு விஜயா தன் அறைக்குள் சென்று படிப்பதற்காக வழக்கம்போல் அன்று வந்த காலை பத்திரிகையை கையில் எடுத்தாள். 2வது பக்கத்தை எதேச்சையாக புரட்டிய அவள் பத்திரிகையில் கொட்டை எழுத்துகளில் பிரசுரிக்கப்பட்டிருந்த ஒரு செய்தியை வியப்புடன் வாசிக்கலானாள். விஷயத்தை முழுவதும் அவளால் வாசிக்க முடியவில்லை. பத்திரிகையை பிடித்திருந்த அவளது கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. அவளது இருதயம் 2ஆக வெடித்துவிடும் போல் ஆத்திரமும் துயரமும் தளது பதறியது. கண்களின் நீர் மறைத்து கொண்டது. பத்திரிகையை கீழே போட்டுவிட்டு சோபாவின் கை மீது முகத்தை பதித்து கொண்டு வெகு நேரம் குமரி குமரி அழுதாள். பங்களா வாசலிலிருந்து கார் புறப்படும் சப்தம் கேட்கவே திடுக்கிட்டு எழுந்து சென்று எட்டி பார்த்தாள். தியாகராஜன் அவசரமாக காலை வேளையில் எங்கு போய்க் கொண்டிருந்தான் என்பதை அவளால் ஊகிக்க முடிந்தது. கார் பங்களா தோட்டத்தை கடந்து அப்பால் செல்லும் வரை வேதனையுடன் பார்த்து கொண்டு நின்ற விஜயாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது. கண்ணீரால் வாடியிருந்த தன் முகத்தை கழுவிக்கொண்டு வெளியே செல்ல தன்னை தயாரித்து கொண்டாள். அன்று காலை வெளிவந்திருந்த தமிழ் ஆங்கில பத்திரிகைகள் அனைத்தையும் தேடி ஒரு கட்டாக சேர்த்து எடுத்துக்கொண்டு கீழே வந்தாள். மோகனாவை புக்ககத்திற்கு அனுப்பிவிட்டதிலிருந்து அமிர்தம்மாள் மனதில் ஏக்கம் குடிகொண்டிருந்தது. தன் இளைய மகள் பெரிய இடத்தில் குடிபுகுந்து மிகவும் மேன்மையாக வாழ்க்கை நடத்தப் போகிறாள் என்று பலவும் கற்பனை செய்து கொண்டிருந்தாள். மோகனாவை அவளது புக்ககத்தார் நடத்திய முறையைக் கண்டு அமிர்தம்மாளின் தாயுள்ளம் ஏமாற்றத்தில் இடிந்து விட்டது. உள்ளூரிலே மோகனா தன் கணவனுடன் வசித்து வந்தும் தன் தாயை அடிக்கடி வந்து காண அனுமதிக்கப்படவில்லை. அவளுடைய புக்ககத்தவர்கள் யாரும் காந்தி பவனத்தின் எல்லையை கூட மிதிக்க அஞ்சி வெறுத்தோடினார்கள். தன் இளைய மகளுக்காக அவள் வாழ்விலே அதுவரை செய்யாத ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தாள். அமிர்தம்மாளுக்கு அண்ணன் நமச்சிவாயத்தின் மீது அபார பக்தி உண்டு. சிறு பிராயத்திலிருந்து அண்ணன் கைபொம்மையாக அவன் இஷ்டப்படியெல்லாம் ஆடி வந்த அவள் மோகனாவின் வாழ்க்கை நலத்தை உத்தேசித்து தன் மதிப்புக்குரிய அண்ணனை ஒரே கணத்தில் விரோதித்து கொண்டு விட்டாள். நமச்சிவாயத்தின் உடலிலே தோன்றியுள்ள வியாதியானது அவனுடன் சேர்ந்து வசிப்பவர்கள் அனைவரையும் தொத்திக்கொள்ளக்கூடும் என்ற பயம் ஒருபுறம் இருக்க, அதன் காரணமாக தன் செல்ல மகள் புக்ககத்தில் சிறுமைப்படுகிறாள் என்பதை அறிந்த அமிர்தம் வெகுண்டாள். மகளின் சுகத்திற்கு முன்னால் அவள் தன் அண்ணன் மீது கொண்டிருந்த பாசம் தூசிக்கும் சமமாக புலப்பட்டது. விஷயத்தை மோகனா எடுத்து சொன்னதிலிருந்து அமிர்தம் தன் அண்ணனிடம் முகம் கொடுத்து பேசுவதை நிறுத்தி கொண்டு விட்டாள். அத்துடன் இல்லாமல் மகள் கணவன் வீடு சென்று சில தினங்களுக்கு பிறகு ஒரு நாள் மெதுவாக அவள் தியாகராஜனிடம் மாமனுக்கு வந்துள்ள நோயை பற்றி கூறிவிட்டாள். நமச்சிவாயத்தின் வாழ்க்கையில் அன்றைய நாள் வரை அவன் கஷ்டம் என்பதையே அனுபவித்து அறியாதவன். உடல் நோக அவன் தன் வாழ்க்கைக்காக உழைத்து அறியாதவன். அமிர்தம்மாளின் குடும்பம் தரித்திரத்தில் தத்தளித்து கொண்டிருக்கையில் கூட அவன் சுக வாழ்விற்கு ஒரு சிறு பங்கமும் ஏற்படவில்லை. வயிறார உணவும் வாய் நிறைய வெற்றிலையும் மேனியில் ஜரிகை அங்கவஸ்திரவுமாக அவன் உல்லாச புருஷனாகத்தான் தெரிந்து கொண்டிருந்தான். நமச்சிவாயம் பிறருக்கு துன்பம் விளைவிப்பதிலே ஒரு தனி இன்பம் அனுபவித்து பழக்கப்பட்டவன். காந்திமதியை 2 முறை கண்ணீருடன் வீட்டை விட்டு வெளியேறி விரட்டி வெற்றி கண்டவன். தமயந்திக்கும் தியாகராஜனுக்கும் நடக்கவிருந்த திருமணத்தை கலைத்து தமயந்தியை காந்தி பவனத்தை திரும்பி கூட பார்க்க ஒட்டாது செய்து மகிழ்ந்தவன். அன்று நாள் வரை ஏழ்மையிலும் செல்வத்திலும் தன் அருமை சகோதரியை தன் இஷ்டப்படியெல்லாம் ஆட்டுவித்து தனி பெருமைக்கு உரைத்தானவன். எடுத்துக்கொண்ட காரியங்கள் அனைத்திலும் கைகொண்ட சூழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் ஜெயம் ஒன்றையே கண்டிருந்த அவனது வெற்றி படலத்திற்கு ஒரு நாள் திடீரென்று முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. நமச்சிவாயத்தின் உடலை பற்றிய நோய் பிறருக்கு அபாயம் விளைவிக்கும் தன்மையுடையதாகையால் அவன் அவர்களுடன் சேர்ந்து காந்தி பவனத்தில் வசிப்பது தவறு என்றும், அந்த நோய்க்கு சிகிச்சை செய்யும் தனிப்பட்ட ஆஸ்பத்திரியில் அவன் சென்று வசிக்க வேண்டியதுதான் நியாயம் என்றும் அதற்கு ஏற்பாடுகள் செய்திருப்பதாகவும் ஒரு நாள் தியாகராஜன் தன் மாமனிடம் கண்டிப்பாக கூறிவிட்டான்.
காந்தி பவனத்தின் சுகமான வாசம், ருசி மிகுந்த போஜனம், உல்லாசமான கார் சவாரி, ஆர்ப்பாட்டம் மிக்க வரட்டு அதிகாரம், இவை அனைத்தையும் ஒரே வினாடியில் உதறிவிட்டு நோயாளிகள் நிறைந்திருந்த ஆஸ்பத்திரி ஒன்றில் வியாதி காலத்திலே யாரும் கவனிக்காத அனாதை போல் வாழ்க்கை நடத்த வேண்டுமென்றால் நமச்சிவாயத்தால் தனது பிற்கால நாட்களை சிந்தித்து பார்க்கவும் இயலவில்லை. அமிர்தம்மாள், தியாகராஜன் இவர்கள் இருவருடைய கால்களில் விழுந்து கெஞ்சாத குறையாக மிகவும் வேண்டிக் கொண்டான். வயோதிகத்திலே ஊசலாடி கொண்டிருக்கும் கிழவனை வெளியே விரட்டினால் அவர்களை பாவம் வந்து சூழ்ந்து கெட்டியாக பிடித்து கொண்டு விடும் என்று பயமுறுத்தி பார்த்தான். நன்றி கெட்ட நயவஞ்சகர்கள் என்று அவர்களை சபித்தான். ஆனால் பயமுறுத்தல், சாபம், கண்ணீர் ஒன்றுக்கும் தியாகராஜனோ அமிர்தமோ மசிந்து விடவில்லை. தேவநகருக்கு 50 மைல்களுக்கு அப்பால் இருந்த குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தன் விருப்பத்திற்கு மாறாக நமச்சிவாயம் அனுமதிக்கப்பட்டான். அங்கிருந்து சிகிச்சை செய்து குணமடைந்து விட்டால் ஒரு சமயம் பின்னால் மறுபடியும் தனக்கு காந்தி பவனத்தில் வாசம் கிட்டக்கூடும் என்ற ஒரு சிறு நம்பிக்கையில் அவன் தியாகராஜனை அதிகம் வெளிப்படையாக எதிர்த்து கொள்ளாது வேறு வழியின்றி உட்பட்டான். நமச்சிவாயம் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டும் கூட மோகனாவின் கணவன் விட்டவர்கள் காந்தி பவனத்திற்குள் வர அஞ்சினார்கள். அந்த பங்களாவின் சுவர்களில் வியாதி ஒட்டி கொண்டிருக்கும் என்ற அச்சம் அவர்களுக்கு. கணவனது கட்டளைக்கு பயந்து மோகனா மாதங்கள் பல ஆகியும் தன் தாயை வந்து ஒரு முறை கூட பார்த்து போகவில்லை. இளைய மகளை பற்றி எண்ணி உள்ளூர வருந்தி கொண்டிருந்த அமிர்தத்தின் உடலில் தளர்ச்சி அதிகம் ஏற்பட்டுவிட்டது. முன்போன்று இடுப்பில் சாவி கொத்தையை செருகிக் கொண்டு அதிகமாக வீட்டில் உலாவி வர அவளால் முடியவில்லை. விருப்பமும் இருக்கவில்லை. வீட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை வலுவிலே விஜயாவின் கையில் ஒப்படைத்துவிட்டு அமிர்தம்மாள் வேலைக்கு போட்டதை சாப்பிட்டுவிட்டு தன் இளைய மகளை பற்றி எண்ணி ஏங்கி உருகுவதில் பொழுதை கழித்து கொண்டிருந்தாள். வாயிற்புறத்து ஹாலில் சுவரில் சாய்ந்து கொண்டு கால்களை நீட்டியபடி உட்கார்ந்திருந்த அமிர்தம் வெளியே புறப்பட தயாராக தன் மூத்த மகள் அங்கே வருவதை கண்டாள். கொஞ்சம் வெளியே கடைத்தெரு வரை போய்விட்டு வருகிறேன் என்று மகள் கூறியதும் முற்றிலும் காதுகளில் விழவில்லை அவளுக்கு. அருணோதய ஆசிரமத்தை அடைந்ததும் காரிலிருந்து விஜயா அவசரமாக இறங்கினாள். தயாராக தான் சேகரித்து எடுத்து வந்த பத்திரிகை சுமையை வாரி எடுத்துக்கொண்டு ஓட்டமும் நடையுமாக காந்திமதியின் அறையை நோக்கி விரைந்து சென்றாள். அன்று ஆசிரமத்தின் விடுமுறை தினம். வழக்கத்திற்கு மாறாக சற்று தாமதித்து படுக்கையிலிருந்து எழுந்திருந்த தமயந்தி அப்பொழுதுதான் காலை பலகாரம் அறிந்துவிட்டு மறுநாள் நடத்த வேண்டிய வகுப்பு பாடங்களை பற்றி திட்டமிட தன் மேஜை அருகில் வந்து உட்கார்ந்தாள். தமா என்று கிரீச்சிட்டு கத்திக்கொண்டு தொப்பென ஆசனம் ஒன்றில் வந்து விழுந்த விஜயாவை கண்டதும் அவள் திடுக்கிட்டு போய்விட்டாள். சில தினங்களாக காந்தி பவனத்தில் நடந்து வந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விஷயத்தையும் அவள் விஜயா மூலம் அறிந்து கொண்டுதான் இருந்தாள். எனவே அவள், என்ன விஷயம், ஏன் இப்படி பதறுகிறாய், மோகனா விட்டவர்கள் ஏதேனும் புது தொந்தரவு கொடுத்தார்களா என்று வினவினாள் கவலையுடன். விஜயாவுக்கு பேச முடியாத துக்கம் வார்த்தைகளை தடுத்து இல்லை என்பதற்கு அடையாளமாக தலையை அசைத்துவிட்டு தான் சுமந்து வந்த பத்திரிகைகளை தமயந்தியிடம் நீட்டினாள். விஷயத்தை ஊகிக்க முடியாத தமயந்தி ஆச்சரியத்துடன் ஒரு பத்திரிகையை எடுத்து பிரித்து பக்கங்களை புரட்டினாள். பிரபல ஊதுவத்தி வியாபாரியின் கொலை சில விவரங்கள் என்ற கொட்டை எழுத்துக்களில் காணப்பட்ட ஒரு செய்தி பத்திரிகையின் 2வது பக்கத்தில் காணப்படவே அதை படிக்க ஆரம்பித்தாள். 4 தினங்களுக்கு முன்பு அசோக விலாசம் என்ற இங்குள்ள பிரபல ஹோட்டல் ஒன்றில் தஞ்சையைச் சேர்ந்த ஊதுபத்தி வியாபாரி சஞ்சீவி என்பவர் வந்து தங்கியிருந்தார். சில தினங்களுக்கு முன்புதான் அவர் தமது வெளிநாட்டு பிரயாணத்திலிருந்தே தாய் நாட்டிற்கு திரும்பி வந்தவர் என தெரிகிறது. 2 நாட்களுக்கு முன்பு சாயங்காலம் சுமார் 5 மணிக்கு ஹோட்டலை விட்டு ஒரு டாக்ஸியில் சஞ்சீவி வெளியே சென்றார். திரும்பி வரும்பொழுது அவருடன் ஒரு வாலிபரும் கூட வந்திருந்தார். அவர்களிடையே ஹோட்டல் அறையில் பலத்த வாக்குவாதம் நடந்தது. அதற்கு பின் அந்த வாலிபர் புறப்பட்டு சென்று விட்டார். அவர் சென்ற 1 மணி நேரத்திற்கெல்லாம் ஹோட்டல் சிப்பந்தி சஞ்சீவிக்கு இரவு போஜனம் எடுத்துக்கொண்டு அறைக்குள் போய் பார்க்கையில் அவர் நினைவு இழந்தவராக கட்டிலில் கிடப்பதை கண்டான். ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட சில மணி நேரத்தில் சஞ்சீவி மரணமடைந்து போனார். போலீசார் இது பற்றி புலன் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என முன்பே பிரசுரித்திருந்தோம். அதை பற்றி மேலே கிடைத்துள்ள தகவல்கள் பின்வருமாறு. சஞ்சீவி என்பவர் தஞ்சையைச் சேர்ந்த பிரபல ஊதுபத்தி வியாபாரி. அவருக்கும் மாயா என்ற ஒரு பெண்மணிக்கும் பல நாட்களாக தொடர்பு இருந்திருக்கிறது. சஞ்சீவி வெளிநாட்டிலிருந்து சென்றிருந்த சமயம் மாயாவுக்கு மனோகரன் என்ற வாலிபனிடம் சிநேகம் ஏற்பட்டிருக்கிறது. இவர் விஸ்வபுரியில் உள்ள ராபர்ட்சன் கம்பெனியில் மருந்து விற்பனை செய்யும் பகுதியில் ரசாயன நிபுணராக வேலை செய்கிறவர். சஞ்சீவி வெளிநாட்டிலிருந்து வந்ததும் தமது காதலுக்கு இடையூறாக அமர்ந்து விடுவான் என்று மனோகர் அஞ்சினார் என்பதற்கும்
அதை தவிர்க்க பல உபாயங்களை கையாண்டார் என்பதற்கும் போதிய அத்தாட்சிகள் கடிதங்கள் வாயிலாக இறந்து போனவர் வசம் கிடைத்துள்ளன. பிரேத பரிசோதனையில் சஞ்சீவி ஆர்சனிக் என்னும் பாஷாணத்தினால் தான் மரணம் அடைந்துள்ளார் என்பது விளங்கியுள்ளது. அவர் இறந்து போன அன்றைய சாயங்காலம் அவருடன் ஹோட்டல் அறையில் விவாதித்து சண்டையிட்டது மனோகர் என்பவர்தான் என்பதற்கு சாட்சிகள் கிடைத்துள்ளன. ராபர்ட்சன் கம்பெனியில் சில நாட்களுக்கு முன்பு மனோகர் தமது சொந்த உபயோகத்திற்கு வேண்டும் என்ற ஆர்சனிக் பாஷாணத்தை விலை கொடுத்து வாங்கினார் என்பதற்கும் ஆதாரம் இருக்கின்றது. மனோகர் வசம் ஆர்சனிக் பாஷாணம் இருந்திருக்கிறது. இறந்தவருக்கும் அவருக்கும் காதலில் போட்டி இருந்திருக்கிறது. இறந்தவர் ஆர்சனிக் பாஷாணத்தினால் மரணமடைந்திருக்கிறார். இதுவும் இன்னும் பல ஆதாரங்களும் காரணமாக மனோகர் எனும் வாலிபரை நேற்றைய தினம் போலீசார் விஸ்வபுரியில் கைது செய்திருக்கிறார்கள். கேஸ் சம்பந்தமாக அவரை சென்னைக்கு கொண்டு வர ஏற்பாடாகியுள்ளது. மேலும் இந்த கேஸ் சம்பந்தமாக மாயா என்னும் பெண்மணி நேற்று போலீசாரால் விசாரிக்கப்பட்டார்கள். சஞ்சீவி சென்னைக்கு வரப்போகிறார் என்பது தனக்கு தெரியும் என்றும், ஆனால் அவரை அவள் சந்திக்கவே சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை என்றும் அவள் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாள். பத்திரிகையை கீழே வைத்துவிட்டு தமயந்தி விஜயாவின் அருகிலே வந்து உட்கார்ந்து கொண்டாள். விஜயா, உன் வருத்தத்தின் தாத்பரியம் இப்பொழுதுதான் எனக்கு புரிகிறது. இந்த சமயம் உனக்கு நான் எவ்வாறு அனுதாபம் சொல்வதென்றே தெரியவில்லை. இதை படித்ததும் என் மனம் வெகுவாக கலக்கமடைந்திருக்கிறது என்றாள். கண்ணீரை துடைத்து கொண்டு விஜயா தன் சிநேகிதியை மிகவும் பரிதாபமாக பார்த்தாள். தமா, மனோகரன் மீது நான் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறேன் என்பதை நீ அறிவாய். அவருக்கு இந்த விதமான கஷ்டம் ஏற்பட்டிருப்பதை காண என்னால் தாழவே முடியவில்லை தமா. அவரை நான் ஓரளவு அறிவேன். அவர் ஒரு எறும்புக்கு கூட தீங்கு செய்ய நினைக்க மாட்டார். அவ்வளவு இரக்கமான குணமுடையவர். அவர் போய் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு கொலையை செய்திருப்பாரா? அவர் குற்றவாளி என்று நீ நினைக்கிறாயா என்று விம்மினாள். சிநேகிதியின் தோள் மீது பரிவுடன் தன் கரங்களை வைத்துக்கொண்டு தமயந்தி, விஜி, நான் நினைப்பது ஒருபுறம் இருக்கட்டும். பொதுவாக ஒரு மனிதன் இந்த காரியத்தை செய்வான், இதை செய்ய மாட்டான் என்று யாரும் நிச்சயமாக கூறிவிட முடியாது. அதுவும் காதல் பற்றிய காரியங்களில் ஆண்களின் மனது எப்படியெல்லாமோ மாறுதல் அடையக்கூடியது என்பது என் சொந்த அனுபவம். இதிலே ஒரு வேடிக்கையை பார்த்தாயா? என் கற்பனை கோட்டைகளை தகர்த்து பொடியாக்கிய அதே பெண்மணி உன் அன்பனின் வாழ்க்கையிலும் குறுக்கிட்டிருக்கிறாள் என்றாள் துயரத்துடன். திடீரென்று ஏதோ நினைத்து கொண்டவள் போன்று விஜயா ஆசனத்தில் வெறுக்கென்று நிமிர்ந்து உட்கார்ந்தாள். தமா, இப்பொழுதுதான் என் மூளையில் ஒரு சங்கதி உதயமாகியது. இந்த கொலை கேஸினால் அண்ணன் பெயருக்கும் அபாக்கியாதி ஏற்பட இடம் இருக்கிறதே. கேஸ் நடக்கையில் மாயாவை பற்றி விசாரிக்கும் பொழுது அண்ணனுக்கும் அவளுக்கும் உள்ள தொடர்பு அம்பலமாகிவிடுமே. ஏற்கனவே அந்த மோட்டார் விபத்து பற்றி கோர்ட் நடவடிக்கைகளை பத்திரிகையில் படுக்கையில் என் மனம் மிகவும் நொந்து போயிற்று. அதை குறித்து நம்மை தெரிந்தவர்கள் சிலர் என்னிடம் கேட்டபொழுது என் உடல் அவமானத்தினால் குன்று போயிற்று. இந்த கேஸினால் அண்ணாவுக்கும் ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுவிடப் போகிறதே என்று அச்சமாக இருக்கிறது. ஐயோ, நான் என்ன செய்வேன் என்று அரற்றினாள். தமயந்தி பதில் பேசவில்லை. கண்களில் பொங்கி வந்த நீரை சமாளிக்கும் நிமித்தம் அவள் தரையையே பார்த்து கொண்டிருந்தாள். சிநேகிதிகள் இருவரும் இவ்வாறு துயரப்பட்டு வெகு நேரம் வருந்தி கொண்டிருந்த அதே நாள் சாயங்காலம் சென்னையில் இருந்த ஒரு ஹோட்டலில் மாடி அறையில் தியாகராஜன் இருப்பு கொள்ளாது அறைக்குள் முன்னும் பின்னும் உலாவிக் கொண்டிருந்தான். அஸ்தமித்து வெகு நேரம் ஆகியும் விளக்கு ஏற்றக்கூட யோசனையின்றி அவன் அறைக்குள் இருளில் வேகமாக நடந்து கொண்டிருந்தான். கதவை யாரோ விரலால் மெல்ல தட்டும் சப்தம் கேட்டதும் பரபரப்புடன் திறந்தான். அறைக்குள் நுழைந்த மாயா சற்றென்று கதவை உள்ளே தாழிட்டு கொண்டு அவனிடம் பாய்ந்து ஓடி வந்து இரு கரங்களாலும் அவன் தோள்களை தழுவி தன் முகத்தை அவன் மார்பிலே பதித்து கொண்டு விம்மி அழுதாள். அன்பரே, என்னை பற்றி இந்த பத்திரிகைகள் எவ்வளவு தவறாகவும் ஆபாசமாகவும் எழுதியுள்ளன. இதையெல்லாம் தாங்கள் நம்புகிறீர்களா என்று தூக்கத்துடன் திணறிய அவள் மெல்லிய குரலில் கேட்டாள். அறையில் பரவி கிடந்த இருளில் அவள் முகபாவம் அவனுக்கு முழுவதும் தெரியவில்லை என்றாலும் அந்த இனிய குரலில் தேங்கி நின்ற துயரம் அவன் இருதயத்தை வேதனையில் குலுக்கியது. மாயா, பத்திரிகைகளை பற்றி நான் சிறிதும் கவலைப்பட போவதில்லை. நான் இருக்கும் வரை நீ யாருக்கும் அஞ்ச வேண்டாம். இந்த கேஸ் சம்பந்தப்பட்டவரை என்ன செலவானாலும் அதற்கு நான் பொறுப்பாளி. நீ சிறிதும் கவலைப்பட வேண்டாம் என்று உறுதி கூறிவிட்டு தொடர்ந்தாற்போல், ஏன் இப்படி பயத்தால் பதறுகிறாய்? உனது கரங்கள் ஏன் இப்படி நடுங்குகின்றன என்று வினவினான் கனிவுடன். உங்களை பற்றி எண்ணும் பொழுது எனக்கு இந்த நடுக்கம் ஏற்படுகின்றது தியாகராஜ். இந்த போலீசார் 2 தினங்களாக என் வீட்டிற்கு எவ்வளவு முறைகள் வந்து போனார்கள் தெரியுமா?
எவ்வளவு கேள்விகள்! சிலவற்றைப் பற்றி நினைக்கவும் எனக்கு வெட்கமாக இருக்கிறது. தங்களை மணந்து சந்தோஷமாக இருக்கப் போவதாக எவ்வளவோ இன்பக் கனவுகள் கண்டு கொண்டிருந்தேன். அதற்குள் இப்படிப்பட்ட ஒரு துர்பாக்கியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த கேஸ் சம்பந்தமாக நான் சர்க்கார் தரப்பில் சாட்சி சொல்ல நேரிடுமாம். கோர்ட், வக்கீல்கள், பத்திரிகைக்காரர்கள் இவர்களைக் கண்டாலே எனக்கு நடுக்கமாக இருக்கிறது. எனக்கு நேர்ந்துள்ள கஷ்டங்களைக் கூறவே உங்களை அவசரமாக கடிதம் எழுதி இங்கே வருவித்தேன். என் வீட்டைச் சுற்றி போலீசார் கண்காணிப்பு இருப்பதனால் தங்களை அங்கே நான் சந்திக்க விரும்பவில்லை. இப்பொழுது கூட என் பின்னால் யாராவது போலீஸ்காரர்கள் தொடர்ந்து துப்பு காண வந்துள்ளார்களோ என எனக்கு நடுக்கமாக இருக்கிறது என்று கண்ணீர் உகுத்தாள். போலீஸ் என்றால் ஏன் இந்த பயம்? உன்னை அவர்கள் கடித்தா விழுங்கிவிட முடியும். நீ என்னை சந்திப்பது பற்றி அவர்களுக்கு தெரிந்தால் அதனால் என்ன என்று தேற்றினான் தியாகராஜன். தியாகராஜ், என் அன்பே, இந்த கேஸில் என் பெயரை அந்த பத்திரிகைக்காரர்கள் மிகவும் மாசுபடுத்தி எழுதுவார்கள். கேட்கக்கூடாத அசம்பாவிதமான கேள்விகளை வக்கீல்கள் கேட்டு என்னை அவமானப்படுத்துவார்கள். இந்த அவமானமும் கஷ்டமும் என் பெயருடன் போகட்டும். தங்கள் பெயரை வீணாக இந்த கேஸில் சம்பந்தப்படுத்தி களங்கப்படுத்துவதை நான் விரும்பவில்லை. ஆகவே தாங்கள் என்னை சந்திப்பது, இனி என்னுடன் கடித போக்குவரத்து வைத்துக் கொள்வது யாவும் கொஞ்ச நாட்கள் மிகவும் ரகசியமாகவே இருக்கட்டும் என்று கேட்டுக்கொள்ளவே இங்கே தங்களை காண ஓடோடியும் வந்தேன். தியாகராஜ், உங்களை நான் எவ்வளவு தூரம் நேசிக்கிறேன் என்பதற்கு இதைவிட வேறு சான்று வேண்டுமா என்று கேட்டுவிட்டு கண்ணீருடன் விம்மினாள். ஜன்னல் வழியே வெளியிலிருந்து வீசிய ஒரு விளக்கின் மெல்லிய ஒளி அது சமயம் மாயாவின் முகத்தில் விழுந்தது. கண்ணீரால் கலங்கிய அவளது இரு விழிகளிலும் ததுமி நின்ற சோகம் தியாகராஜனது உள்ளத்தை உருக செய்துவிட்டது. மாயா, என் கண்ணே, யார் என்ன சொன்ன போதிலும் இன்பத்திலும் துன்பத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், நிச்சயம் என்று உணர்ச்சியுடன் கூறி அந்த அழகிய முகத்தை மார்போடு அணைத்து கொண்டான்.